வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இந்த சேனலில் டெட், டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூஜி டிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம டெட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், யூஜி டிஆர்பி பேப்பர் 1 இருக்கட்டும், இது மூணுக்குமே 10th சோசியல் வந்து காமனானது, அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டானது. இந்த 10th சோசியலில் இருக்க வரலாறு பாடப்பகுதியை 2 பார்ட்டாக 100 கொஸ்டின் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். 50 கொஸ்டினாக 2 பார்ட்டாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 2 லிங்க்கும் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 10th புவியியலை பொறுத்த வரைக்கும் 160 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது, நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்ட் 1 பார்ட் 2 80 கொஸ்டின்ஸ் வந்து போடலான்னு இருக்கேன். மொத்தமாக போட்டால் அந்த டேட்டா வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆக மாட்டேது, அதனால தான் நான் வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ 80 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல், அதாவது 10th புவியியல் பார்ட் 2ல் நெக்ஸ்ட் 80 வந்து பார்க்கலாம். அதோட லிங்க் எல்லாமே ஒவ்வொரு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பாருங்கள். சப்போஸ் இந்த இதெல்லாம் பிடிஎஃபாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பிடிஎஃபோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 10th புவியியலில் இருக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. எல்லாமே லைன் பை லைனாக டீப்பாக நான் எடுத்திருக்கேன். புக் பேக்கில் இருந்து இன்னர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து டீப்பாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி குமரி முனையாகும். வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. 3. இந்தியா 28 மாநிலங்களாகவும் 9 யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது. 4. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30' கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது மிர்சாப்பூர், அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 50 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. 5. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். 6. உலகின் கூரை பாம்பீர் முடிச்சு. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. 7. ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும். 8. டிரான்ஸ் இமயமலை ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இவை திபெத்தியன் இமயமலை எனவும் அழைக்கப்படுகிறது. 9. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் ஹைபர் கணவாய். 10. பாபர் சமவெளி படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. 11. பாங்கர் சமவெளி. பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். இங்குள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டல் மண்ணால் ஆனவை. 12. காதர் சமவெளி. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் அல்லது பெட் நிலம் எனப்படுகிறது. 13. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்வாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதியே சுந்தரவன டெல்டா. இது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா. 14. வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. 15. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர் நிலங்கள் மாலவ பீடபூமி எனப்படுகிறது. 16. தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்ட முக்கோண வடிவம் கொண்ட பீடபூமி தக்கான பீடபூமி. 17. பூர்வாதிரி என அழைக்கப்படுவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா பூர்வாதிரி அப்படின்னு அழைக்கப்படுது. 18. வட சர்க்கார். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழமண்டல கடற்கரைன்றது கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி. சிலிக்கா ஏரி மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கில் உள்ள பகுதி. கொள்ளேரி ஏரி கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி. பழவேற்காடு புலிக்காட் ஏரின்னு சொல்லுவாங்க. பழவேற்காடுனாலும் புலிக்காட்னாலும் ஒன்று தான். பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர எல்லையில் உள்ள பகுதி. 19. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களில் இருந்து 10 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. நிக்கோபரின் தென்கோடி முனை இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது. 20. இமயமலை ஆறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா. 21. பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு திபெத் பகுதியில் சாங்போ என்ற பெயரில் உள்ளது. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது.
22 கோதாவரி ஆறு கோதாவரி நதி விருத்த கங்கா எனப்படுகிறது. 23 தென்னிந்தியாவின் கங்கை எனப்படுவது காவிரி. 24 நர்மதை ஆறு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே நீளமானதாகும். 25 அரபிக்கடலில் கலக்கும் ஆறுகள் நர்மதை, தபதி, மாஹி, சபர்மதி. வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. 26 இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். 27 பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி. 28 பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கையை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. 29 தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. 30 கங்கை ஆற்றின் துணை ஆறு யமுனா. 31 இந்தியாவின் உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின், அதை K2ன்னு சொல்லுவாங்க. லெசன் 1 உரிய முக்கியமான கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. லெசன் 2 பார்க்கலாம். 32 சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. 33 வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்றாங்க. 34 மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. 35 ITCN வெப்பமண்டல இணைப்பு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ITCN அப்படின்னா வெப்பமண்டல இணைப்பு பகுதின்னு அர்த்தம். 36 குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடை காலம் மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை, வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 37 மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. 38 ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. 39 உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. 40 இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. 41 அயனி மண்டல வறண்ட காடுகள் முட்புதர் காடுகள் எனப்படுகின்றன. 42 ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் என அலையாத்தி காடுகள் அழைக்கப்படுகின்றன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. இவை மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 43 இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. 44 இந்தியாவில் 102 தேசிய பூங்காக்கள் 515 வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டன. 18 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. 45 புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. 46 மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். 47 ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சம மலை கோடுகள் ஆகும். 48 இந்தியாவின் காலநிலை அயன மண்டல பருவக்காற்று காலநிலையாக பெயரிடப்பட்டுள்ளது. 49 பருவக்காற்று காடுகள் இலையுதிர் காடுகள் எனப்படுகின்றன. 50 சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். 51 இவற்றில் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது அப்படின்னா இந்த 4ல் நீலகிரி, அகத்தியமலை, பெரிய நிக்கோபர் கட்சி. இதில் கட்சி யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. மற்ற 3ம் இருக்கிறது, பார்த்துக்கோங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 52 உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள், அயனமண்டல முட்புதர் காடுகள், பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். லெசன் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லெசன் 3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 53 1953 தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது. 54 தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானதுதான் கரிசல் மண். 55 வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது மண் சுவரல் காரணமாக உருவாவது சரளை மண். 56 கரிசல் மண்ணில் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் உள்ளதால் கருப்பு நிறமாக உள்ளது. இப்போ கொஸ்டின்ல நம்ம டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இப்போ A, Bன்ற 2 கான்செப்ட் கொடுத்து இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க இல்லையா? அப்போ அந்ததெல்லாம் இந்த டாபிக்ஸ், அதாவது கான்செப்ட் படிக்கும்போது அதெல்லாம் தெரியும். வெறுமனே நம்ம சும்மா மேலோட்டமாக படித்தா தெரியாது. கான்செப்டை டீப்பாக எதுக்குரியது எது அப்படின்னு சொல்லி டீப்பாக படிக்கும்போது தான் தெரியும். இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே டீப்பாக படிங்க.
சப்போஸ் நீங்கள் படிக்க நோட் பண்ண முடியல அப்படின்றவங்க பிடிஎஃபாக வாங்கிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவை ஆடியோவாக அடிக்கடி கேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது கரிசல் மண் பார்த்தோம். இப்போ கரிசல் மண்ணில் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் உள்ளதால் கருப்பு நிறமாக உள்ளது. இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் வந்து கால்வாய் பாசனமாக இருக்குது. 58 புவியின் மேற்பகுதியில் இயற்கையாக அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்வான நீர் தேங்கும் பகுதி தான் ஏரி. 59 பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோசனா PMKYன்னு சொல்லுவாங்க. குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டமாக இருக்கு. 60 இடம்பெயர்வு வேளாண்மை அப்படின்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்றும் அழைக்கப்படுகிறது. 61 ஜூம் அப்படின்றத அசாமில் இருக்க அசாமில் வந்து ஜூம்னு சொல்லுவாங்க, கேரளாவில் பொன்னம்னு சொல்லுவாங்க, ஆந்திரா ஒடிசாவில் பொடுன்னு சொல்லுவாங்க, மத்திய பிரதேசத்தில் பீவார், மாசன், பென்ட்ரா, பீரா, அதாவது இந்த அறுவடை திருவிழாவை இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. 62 வாணிப பயிர்கள் அப்படின்னா கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள். தோட்ட பயிர்கள்ன்றது தேயிலை, காபி, ரப்பர். தோட்ட கலை பயிர்கள் அப்படின்னா பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள். 63 காரிஃப் பருவம் அப்படின்றது ஜூன் முதல் செப்டம்பர் வரை. ராபி பருவம்ன்றது அக்டோபர் முதல் மார்ச் வரை. சையத் பருவம்னா ஏப்ரல் முதல் ஜூன் வரை. 64 நம் நாட்டின் 3வது முக்கிய உணவு பயிராக இருக்கிறது என்னன்னா சோளம். 65 இந்தியாவில் குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. 66 இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகள் என்ன அப்படின்னா தேயிலை வகைகள். ஒன்று பூஹி, அசாமிகா அப்படின்றது. பூஹின்றது இதோட பிறப்பிடம் வந்து சீனா, அசாமிகாவோட பிறப்பிடம் இந்தியாவா இருக்கு. காப்பியோட 2 வகைகள் என்னன்னா அராபிகா, ரொபஸ்டா அப்படின்றது. அராபிகாவோட தரம் மிக்கதா இருக்கு, ரொபஸ்டா வந்து தரம் குறைந்த வகையா இருக்கு. 68 ஏழை மக்களின் பசு அப்படின்றது வெள்ளாடுகளை சொல்றாங்க. 69 நம் நாட்டின் மொத்த ரோம உற்பத்தியில் ராஜஸ்தான் முதலிடத்தையும் கர்நாடகம் 2வது இடத்தையும் வகிக்கிறது. 70 கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது கேரளா. 71 இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதலிடம் வகிக்கிறது ஆந்திரா. புரட்சிகள் உற்பத்திகள் அப்படின்றத பார்க்கலாம். இது மஞ்சள், இதெல்லாம் நானா கலெக்ட் பண்ணது, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் புரட்சி அப்படின்றது எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சின்றது மீன் உற்பத்தி. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி வந்து மஞ்சள் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீல புரட்சினா மீன் உற்பத்தி. பழுப்பு புரட்சின்றது தோல், கொக்கோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி அப்படின்றது சணல் உற்பத்தி. பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்களோடது. சாம்பல் புரட்சின்றது உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்ற வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி இதெல்லாம். பசுமை புரட்சின்றது அனைத்து வேளாண் உற்பத்தி. வெள்ளி புரட்சின்றது முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இலை புரட்சி அப்படின்றது பருத்தி. சிவப்பு புரட்சினா இறைச்சி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சின்றது உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சின்றது பால் உற்பத்தி. 23 செம்மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். 25 இந்தியாவின் உயரமான புவி ஈர்ப்பு அணை என்ன அப்படின்னா பக்ரானங்கல் அணை. 76 கரிசல் மண் பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது. 77 உலகிலேயே மிக நீளமான அணை எது அப்படின்னா ஹிராகுட் அணை. இந்தியாவின் உயரமான அணை டெஹிரி அணை. 78 இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இப்போ வந்து இரும்பு தாது படிவையும் அதில் இருக்க இரும்போட அளவையும் பார்க்கலாம். இரும்பு தாதுக்கள் என்ன அப்படின்னா மேக்னடைட், ஹேமடைட், கோடைட், லெமனைட், சிடரைட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ மேக்னடைட்ல எவ்வளவு இரும்பு தாதுக்கள் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ்னா 72.4%. ஹேமடைட்னா 69.9%. இதை கூட பொறுத்துக்களை கேட்கலாம். கோதைட் அப்படின்னா 62.9%. லெமனைட்ல 55%. சிடரைட்ல 48.2%. இந்த மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து 80வது கொஸ்டின் இந்திய இரும்பு எஃகு ஆணையத்தை வந்து செயில் அப்படின்னு சொல்றாங்க. இதை கொடுத்து இதையும் பொறுத்துக்களை கூட கேட்கலாம். டைரக்டா இந்த கொஸ்டின் டைரக்டா ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம், சிங்கிளா கூட கேட்கலாம், இது பொறுத்துக்காவா கூட கேட்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸியா புரியுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்திய இரும்பு எஃகு ஆணையம்ன்றது செயில குறிக்குது. மாயில் அப்படின்னா நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் தான் மாயில் அப்படின்றது. நால்கோ அப்படின்னா தேசிய அலுமினிய நிறுவனம். நால்கோ ஆல் இருக்கா, அப்ப அலுமினிய நிறுவனம். இது நேஷனல். மோப் அல்லது என்ஜி அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். கெயில் அப்படின்னா இந்திய இயற்கை வாயு நிறுவனம், நம்மளுக்கு தெரியும். NPCIL அப்படின்னா இந்திய அணுமின் சக்தி நிறுவனம். SCCI அப்படின்றது புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்ட இந்திய சூரிய சக்தி நிறுவனம்.
NIUW அப்படின்றது தேசிய காற்றாற்றல் நிறுவனம். நேஷனல் ஜூட் போர்டு அப்படின்னா கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்ட தேசிய சணல் வாரியம். CSTRI அப்படின்றது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம். இந்த நிறுவனங்கள்லாம் பெயர்கள் இருக்கு. இது பொறுத்துக்காகவும் கேட்கலாம், சிங்கிளாகவும் கேட்கலாம். 81 நிலக்கரி, அதோட கார்பன் அளவு பார்க்கலாம். நிலக்கரிகள் என்னன்னா ஆந்திரசைட், பிட்டுமனஸ், பருப்பு நிலக்கரி, மரக்கரி அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஆந்திரசைட் அப்படின்றதுல எவ்வளவு கார்பன் அளவு இருக்குன்னா 80 to 90%. இதையும் பொறுத்துக்களை கூட கேட்கலாம். பிட்டுமனஸ்ல 60 to 80%, பழுப்பு நிலக்கரியில 40 to 60%, மரக்கரியில 40%க்கும் குறைவாக இருக்கு. ஓகே, இதுல அதிகமா இருக்குது என்ன, குறைவா இருக்குது என்ன, இந்த பெர்சன்டேஜ் கொடுத்து இதை கேட்பாங்க, இதை கொடுத்து பெர்சன்டேஜ் கேட்பாங்க. இந்த இதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. படிக்கிறது மேலோட்டமாக படிக்காம தெளிவாக படிங்க. அப்படி தெளிவாக படிக்கணுன்றது ஐடியா என்னன்னா இந்த வீடியோவை ஆடியோவை அடிக்கடி கேட்டு பாருங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில். ஓகே, இப்போ நான் வந்து 81 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மீத இருக்க கொஸ்டின்ஸ் 160 கொஸ்டின் கம்ப்ளீட்டாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ரெடியாக தான் இருக்குது. நான் வீடியோ வந்து அப்லோட் ஆகாதுன்றதுக்காக நான் வந்து தனியாக பிரித்து போட்டிருக்கேன். இதோட பார்ட் 2ஓட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வரும். பார்ட் 2 போட்டேன்னா அதே சமயம் பார்ட் 2ஓட லிங்க் வீடியோவில் பார்ட் 1ஓட லிங்க்கும் இருக்கும். எந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேத்ஸுக்கு லாட் ஆஃப் மேத்ஸ் அப்படின்ற சேனல் என்னோட சேனல் தான். அதை பாருங்கள். ரொம்ப டீப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். PDF டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.